ஆக்டர் பரத்துக்கு ஸ்ட்ராங்கான கம்பேக்கா அமைஞ்சிருக்க படம் தான் காளிதாஸ் 2. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் 2019ல ரிலீஸ் ஆச்சு. அப்போ ஒரு கம்பேக் கிடைச்சதுங்க. அத கரெக்ட்டா ஆக்டர் பரத் யுட்டிலைஸ் பண்ணிக்கல. இந்த வாய்ப்பையாவது தவற விடாம கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணிக்கணுங்க. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அபார்ட்மெண்ட்ல நியூ இயர் செலிப்ரேஷன் நடக்குது. அங்க ஒரு குழந்தை மிஸ் ஆகுது. அத இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு ஆக்டர் பரத் போலீஸ் ஆபீசரா வராரு. காளிதாஸ் அப்படின்ற கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப பொறுத்தவரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. டைரக்டர் ஸ்ரீ செந்தில் ரொம்ப அழகாவே ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காருங்க. ப்ராப்பரா உட்கார்ந்து எந்தெந்த சீன் எப்படி எப்படி வரணும்னு பேப்பர்ல பயங்கரமா ரைட் பண்ணியிருக்காரு. ஸ்கிரீன்ல பார்க்கறப்ப ரொம்ப அழகாவே வந்திருக்குங்க. ஒவ்வொரு சீனுமே அடுத்தென்ன 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 அப்படின்ற ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்கு. எட்ஜ் ஆஃப் த சீட்ல படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த படத்தை அடுத்தென்ன அடுத்தென்ன அப்படின்ற ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போறதே தெரியாது, டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிடுங்க. செகண்ட் ஹாஃப பொறுத்த வரைக்கும் படத்தை நான் லீனியர்ல சொல்றேன் அப்படின்ற ஒரு ஐடியால கொஞ்சம் கொஞ்சம் படத்தை ஸ்லோ டவுன் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த ஸ்பீடு செகண்ட் ஹாஃப்ல இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்காது. அதையும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருந்தா இந்த படம் தாறுமாறா வந்திருக்கும். டைரக்டர் ஸ்ரீ செந்தில் ரொம்ப அழகாவே இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் இந்த படத்துக்கு ரொம்ப இன்டென்ஸா மியூசிக் பண்ணியிருக்காருங்க. தேவையில்லாம சாங்ஸ்லாம் வைக்காம படத்துக்கு எந்த அளவுக்கு பிஜிஎம் இருக்கணும், எங்க சாங் வரணும் அப்படின்ற கரெக்டான பிளேஸ்மெண்ட்ல இந்த படம் ரொம்ப அழகாவே வந்திருக்கு. ஆக்டர் பரத் ரொம்ப அழகாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃப்லயும் சரி அவரோட ரோல சூப்பராவே பண்ணி முடிச்சிருக்காரு. இவருக்கு சீனியர் ஆக்டரா வர பவானி அவங்களுமே ரொம்ப அழகா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி சங்கீதா மேம் நம்ம தளபதி விஜயோட பூவே உனக்காக படத்துல நடிச்சிருப்பாங்க. அவங்களுமே இந்த படத்துல திரும்ப ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ரொம்ப அழகா வந்திருக்கு. மொத்தத்துல இந்த படத்தை இந்த வீக்கெண்ட் நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். அங்கங்க சின்னதா லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலுமே ஓவராலா இந்த படத்தை ஒன் டைம் தியேட்டர்ல பார்க்குற அளவுக்கு ஒர்த்தா தான் இந்த படத்தை டைரக்டர் எடுத்து வச்சிருக்காரு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5க்கு கண்டிப்பா 4 குடுப்பேங்க. ரொம்ப அழகாவே வந்திருக்கு. நீங்க இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்திருந்தா 5க்கு எவ்வளவு ரேட்டிங் அப்படின்றத இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணிருங்க. பட்டா